என்ன சொல்லுது கோமதி? நம்ம பிள்ளையா வந்திருக்கா? ஆமாங்க, அவ வந்திருக்கா. அவ மட்டும் இல்லை, அவ மாமியார் அப்புறம் அவ ஊருக்காரிக எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க. காலையில் வந்து எம்மா என்னைய மன்னிச்சிருன்னு என் காலில் விழுந்து கெஞ்சி அழுதா. எனக்கு கோவம் வந்துட்டு நான் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டேன். கோவப்பட்டு பேசுனியாக்கும்? பிறவு என்னங்க, இத்தனை வருஷம் ஆயிட்டு பெத்த தாய் தகப்பன் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட பார்க்க வரல. அவ வந்திருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ நாளாக வரல? திடீர்னு பார்த்தோன்னு எனக்கு கண்ணீர் வந்துட்டுங்க. என்ன செய்யன்னு தெரியல. பிள்ளை காலில் விழுந்தா, மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டேங்க. இப்போ மனசே கேட்க மாட்டேக்கி. அத்தை, மாமா, உங்களுக்கு நைட்டுக்கு என்ன சாப்பாடு வேணும்? எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம்மா, நாங்கள் பிறவு சாப்பிட்டுக்கிடுதோம். நீ சாப்பிட்டு போய் படு. ஆ சரி தே. ஏம்மா இங்கே என்ன நடக்கு? என்ன தம்பி, ஏன் வரும்போதே கோவமா வர? கோவமா வராமல் வேற எப்படி வர? உங்கள் பிள்ளை ஏற்கனவே வீட்டு மானத்தை வாங்கிட்டு போனது காணாதா? இப்போ ஊரையே கூட்டு வந்து மானத்தை வாங்கணுமா? இல்லை, நான் அப்பாட்ட சொல்லிட்டோம்ல, அவளை அனுப்பி விட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். அனுப்பி விட்டியா? அவங்க எங்கே போனாங்க? இங்கே தானே இருக்காங்க. போவலையா? நம்ம ஊர் கடைசியில் அந்த மலைக்காடு இருக்குல்ல, அங்கே தான் படுத்து கிடக்காளுங்க வரிசையா. இங்க படுத்து கிடக்காங்களா? விரட்டி விட்டா ஊரை பார்த்து ஓட வேண்டியதானே. இங்கே என்ன வேலை? ஏங்க கோவப்படாதீங்க. நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. அவட்ட ஏமல மூஞ்ச காட்டுதே. ஓடி போனவளுக்கு இங்கே என்ன வேலை? இந்த வீட்டிலலாம் அவளுக்கு இடம் கிடையாது. ஒழுங்கு மரியாதை அவளை வெளியே அனுப்புங்க. அவளை யார் இப்ப வீட்டுக்குள்ள சேர்த்தா? தெருவுல கூட இருக்க கூடாதா? இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. அவளை விரட்டி விடுங்க. சரி, காலையில் போய் பேசி அனுப்புவோம். நீ இப்போ போய் தூங்கு. மறுபடியும் அவளை இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கக்கூடாது நீங்கள். சரி, நீ உள்ள போய் சாப்பிட்டு தூங்கு. மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கிடுவோம். என்ன பார்த்துக்கிட்டு நிற்க? வா உள்ளே போவோம். என்னங்க செய்ய இப்போ? எனக்கும் ஒன்றும் புரியலையே. நம்ம பிள்ளை ரோட்லயே படுத்து கிடக்கா. எப்படிலாம் வளர்த்தேன் அவளை? பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லும்பாக. இப்போ என் மாவ மனசு தான் கல்லா நிக்கி. அவ வீட்டை பார்த்து போக வேண்டியதானே, இங்க ஏன் ரோட்ல படுத்து கிடக்கா? அவங்க மாமியார் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க. வீட்டுக்கு வந்தாங்கல்ல, வரும்போது அந்த கூட ஒரு குண்டை ஒரு பொம்பளை இருந்துச்சு. அவ சொன்னா, நாங்கள் போக மாட்டோம், எவ்வளோ நாள் ஆனாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம், நீங்கள் உங்கள் பிள்ளையை ஏற்றுக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த ஊரை விட்டு போக மாட்டோம்னு சொன்னாளுங்க. அப்போ அதே மாதிரி செஞ்சு காட்டுதாளுகளே. இந்த ஊர்ல சாப்பிடறதுக்கு கூட இடம் இருக்காதே, என்ன செய்வாங்க? தெரியலையேங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத்தனை வருஷமா பிள்ளை பிரிஞ்சு இருந்தா, எங்கனையோ கண்ணுக்கு தெரியாம இருந்தா, அதனால ஒன்றும் தெரியல. இப்போ இங்க வந்துட்டு அவ சாப்பிட்டாலா இல்லையான்னு கவலையா இருக்குங்க. கோமதி, வாரியா? நீ நானும் போய் பிள்ளைய ஒரு எட்டு எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துருவோம். நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க என்ன நினைப்பீங்களோன்ட்டு தான் நான் சொல்லாம இருக்கேன். நான் என்ன நினைக்க போறேன்? செல்லமா வளர்த்த ஒரே ஒரு பொண்ணு, அவளை நான் விட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? மனசு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாள் அவ தான் நம்மளை பார்க்க வரல, நம்மளாவது போய் பார்ப்போம். நம்ம ஊர்ல கிடக்கா, அவளை போய் பார்க்காம இருக்க முடியுமா? வா போவோம். ஏங்க இந்த விஷயம் சரவணனுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சதுன்னா கோவப்படுவான். சரி சரி, நான் சொல்ல மாட்டேன், நீ வா போவோம். சாயந்தரம் வரும்போதே ஏசி தான் விட்டேன். இந்த ஊரில் உங்களுக்கு வீடு கிடைக்காது, திங்கி சோறு கிடைக்காது, ஊரை பார்த்து ஓடுங்கன்னு சொன்னேன். அப்போமாவது கேட்டாளா? தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் நிற்பா. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே பிடிவாதம் தான் அவளுக்கு. அவள் என்ன நினைக்காலோ அதுதான் நடக்கணும். ஏங்க, உங்க தங்கச்சி வந்திருக்காங்கல்ல, நீங்க போய் பார்க்கலையா? அந்த ஓடுகாலியை நான் ஏன் போய் பார்க்கணும்? என்ன இருந்தாலும் உங்க தங்கச்சி தானே, பாசம் விட்டு போயிருமா? அதெல்லாம் பாசம் விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆயிட்டு. இப்ப வந்தான்னா உடனே சேர்த்துக்கிடணுமோ? அதெல்லாம் சேர்க்க முடியாது. அவளை பத்தி பேசாத. உங்க அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, காதுல விழுந்துச்சு, அதான் கேட்டேன். என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? அத்தை தான் மாமாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளை வந்திருந்தா என் காலில் வந்து விழுந்தா, நான் தான் விரட்டி விட்டுட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அதை பற்றி பேசுனாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது எதனா வெளியே போங்கன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். சரிங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்குன்னு இத்தனை வருஷமாவா தள்ளி வைப்பீங்க? ஏதோ ஒரு தப்பா? குடும்ப மானமே போயிட்டு நாங்க எத்தனை பேர்கிட்ட எப்படியெல்லாம் அசிங்கப்பட்டோம் தெரியுமா? ஓரவன் வரவெல்லாம் எங்களை கேள்வி கேட்கான், உங்க வீட்டு பிள்ளை ஓடி போயிட்டாலாம்லன்னு. எங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். அதனாலதான் நாங்க இப்ப இப்படி இருக்கோம். நீங்களே அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கலாம்ல. அவன் வேற ஜாதிக்கார பையன், அவனுக்கு கொண்டு நம்ம வீட்டு பிள்ளைய கட்டி வைக்க முடியுமா? இந்த காலத்துல கூட ஜாதியெல்லாம் பார்ப்பீங்களாக்கும்? இப்ப இந்த ஜாதி பாக்குறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவளுக்கு கல்யாணம் முடியும் போது ஜாதி எல்லாம் உச்சகட்டத்துல தான் இருந்துச்சு. அதனால நாங்க கௌரவத்தை பார்த்துட்டு கட்டி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். அதனால ராத்திரியோட ராத்திரியா பெட்டியெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டா. பிள்ளை நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, நல்லா வாழ்றாங்கல்ல, நீங்க ஏத்துக்கிட வேண்டியதானே.
இங்க பாரு, இத பத்தி பேசுறதா இருந்தா இன்னமும் பேசாத, சரியா? பேசாம போய் படுத்து தூங்கு. சரிங்க, நான் எதுவும் கேட்கல. நீங்களாச்சும் உங்க தங்கச்சியாச்சு. இங்க பாரு அனிதா, ஏற்கனவே ஒரு அண்ணன் இருக்கான் எனக்கு. சொத்துல அவனுக்கு வேற பங்கு கொடுக்கணும். இன்னும் இவளும் வந்துட்டான்னா 3 பங்கு ஆயிரும். அதனாலதான் பாக்கேன், அவளை வீட்டுக்குள்ள எல்லாம் சேர்க்க விடக்கூடாது, சரியா? நீங்க என்ன சொல்லுதீங்க? பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம், 10 வயசு ஆயிட்டு. இன்னும் எப்படியும் 1 வருஷம் 2 வருஷத்துல வயசுக்கு வந்துருவா. இன்னும் அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும், படிக்க வைக்கணும், கல்யாணம் கட்டி கொடுக்கணும், நகை போடணும், நிறைய செலவு இருக்குல்ல. சொத்து எல்லாம் இருந்துச்சுன்னா தான் செய்ய முடியும். ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். அண்ணனுக்கு ஆம்பளை பையன் தான் இருக்கான், அதனால பிரச்சனை இல்லை. அண்ணன்ட்டையும் சொல்லி கொஞ்சம் காசு வாங்கிக்கிடலாம், நம்ம பிள்ளைய நல்லா கட்டி கொடுத்துடலாம். சரிங்க, எப்படியோ நம்ம பிள்ளை நல்லா இருந்தா சரிதான். சரி, நீ தூங்கு. ஏன் நீங்க தூங்கலையா? எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. அவ வேற வந்து இங்க ஊருக்குள்ள கிடக்கா. எங்க அம்மா அப்பா மனசு மாறிடுவாங்களோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அதெல்லாம் மாற மாட்டாங்க. அப்படியே மாறுறதா இருந்தா சாயந்தரம் வந்து உங்க அம்மா காலில் விழுந்தாங்கல்ல உங்க தங்கச்சி, அப்பவுமே மனசு மாறி இருப்பாங்க. அப்பவும் இந்த பக்கமா திரும்பிக்கிட்டு போன்னு விரட்டி விட்டாங்களே, இப்போ மட்டும் எப்படி மாறிடுவாங்க? நீங்க வேற அப்போது ஏசி விட்டுருக்கீங்க, அதனால இன்னமும் மாற வாய்ப்பு கிடையாது. சரி, ஏதோ அவ போனா சரிதான். இந்த ஊர்லயே அவ இருக்கக்கூடாது. எல்லாரும் தூங்கிட்டீங்களாட்டி? ஒருத்தரும் தூங்கல, எல்லாம் ஆந்த மாதிரி முழிச்சுதான் கிடக்கு. புது இடமா இருக்குல்லம்மா, தூக்கம் எப்படி வரும்? புது இடமா இருந்தா என்ன, பழைய இடமா இருந்தா என்ன? கொசு புடுங்கி தள்ளுது, இங்க எப்படி தூங்க முடியும்? உன்னைய மட்டும் கொசு கடிக்கோட்டி, எங்களுக்கெல்லாம் நல்ல சிலு சிலுன்னு காத்தடிக்கி கொசு ஒன்றும் வரலையே. நல்லவங்கள தான் ரொம்ப கொசு கடிக்கும்னு நினைக்கேன், அதான் என்னைய மட்டும் கடிக்கி. அது இல்லை ராதா ஆண்டி, உங்கள் உடம்புல நிறைய சுகர் இருக்கும்னு நினைக்கேன், அதனால தான் கொசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வந்து உங்களை கடிச்சிக்கிட்டே இருக்கு. அடியே, சுகர் இருக்கிறதுக்கு நான் என்ன சீனி ஆட்டி? சீனி இருந்தா கூட எறும்பு தான் வரும், கொசு எப்படி வந்து கடிக்கும்? யாராட்டும் ஒரு கதை சொல்லுங்களே, கதையை கேட்டுக்கிட்டே தூங்குவோம். ஆமா, இப்பந்தான் இவ பிறந்து விழுந்திருக்கா, இவளுக்கு நல்ல கதை சொல்லுங்க. கதை சொல்லி முடிச்சிட்டு பால் டப்பால பால் அடிச்சு கொடுங்க, குடிச்சு முடிப்பா. யாரு சிலையவாது எடுத்து தொட்டில் கட்டி போட்டு ஆட்டுங்க. ஐ ஜாலி, தொட்டில் படுத்து தூங்குனா சூப்பரா தூக்கம் வருமே. தொட்டில் கட்டுறதெல்லாம் சரிதான், தொட்டில் படுக்க போட்டு உன்னை யார் ஆட்டுவா? ராதா ஆண்டியை வேணா ஆட்ட சொல்லவா? சை, அவங்க நல்லாவே ஆட்ட மாட்டாங்களே. அடி பாவிகளா, தொட்டில் கட்டி போட்டு ஆட்டுங்கன்னு ஒரு பேச்சுக்கு விளையாட்டுக்கு சொன்னா உடனே என்னையவே ஆட்ட விட்டுருவாளுங்க போலயே. அத்தை பாட்டி, என்ன டீ சொல்லு. பேசாம பாட்டி வடைச்சுட்ட கதையை சொல்லுங்களே, கேட்டுக்கிட்டே தூங்குதே. பாவம், அந்த பாட்டி ஒரு வடையை சுட்டாலும் சுட்டுச்சு, அது எத்தனை தடவை தான் காக்கா விட்டு தூக்கிட்டு போக ஒப்பிகளோ தெரியல. காக்காட்டு இருந்துதான் நரி பிடிங்கிட்டு போயிட்டுல. நாரி உங்க கூட சேர்ந்ததா இருக்கும், என்ன செய்ய? அடியே குட்டச்சி, நீ என்ன எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்க? உங்களை பார்த்தா மட்டும்தான் எனக்கு அப்படியெல்லாம் தோணுது ராதா ஆண்டி. ஏம்மா, முதல்ல ஆண்டி ஆண்டின்னு சொல்றதை நிறுத்துமா. அதெல்லாம் உன் மாமியாரோட வச்சுக்கோ, என்னையெல்லாம் ஆண்டின்னு கூப்பிடாத, ராதாக்கான்னு கூப்பிடு. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது ஆண்டி? வயசை பத்தி மட்டும் கேட்காத, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பார்த்துக்கோ. ஒரு 55 வயசு இருக்குமா? இருக்கும், அதுக்கு மேலேயே தான் இருக்கும். சுதந்திரத்துக்கு போராடுனாங்கல்ல, அந்த நேரத்தில் வெள்ளைக்காரங்க வீட்டில் வேலை பார்த்தாங்கன்னு நினைக்கேன். சை, என்னைய பார்த்தா மட்டும்தான் இவளுகளுக்கெல்லாம் இப்படி தோணுமோ? நீ பெசாட்டுக்கு இருக்கணும். அவ கதை சொல்லுங்கன்னு கேட்டா நீ சும்மாவா கிடக்க? என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே கிடக்க. அதான் உங்ககிட்டயே வம்பளுக்காளுக. நானும் தான் இருக்கேன், பெசாட்டுக்கு வாயை வச்சுக்கிட்டு இருக்கோம்ல. என்னை எவ்வளவு வம்பளுக்காளா? உன்கிட்ட மட்டும்தான் இப்படி பேசுதாளுக. நீ அவளுகளுக்கு நல்ல சால்ற அடிச்சுட்டு கிடப்ப, அதனால உங்ககிட்ட நல்லா பேசுவாளுக. நான் நேர்மையா நியாயமா எதிர்த்து கேள்வி கேட்கோம்ல, அதனாலதான் என்கிட்ட இப்படி வம்பளுக்காளுக. ஏட்டி, இந்த சிம்ரன்ல என்னைக்குனாலும் நம்மளுக்கு யூஸ் ஆவாட்டி. ஏதோ ஒரு அவசரம் துட்டு இல்லை வைக்கலன்னு அவட்ட போய் கேட்கலாம், கேட்டா அள்ளி தருவா, சரியா? அவட்ட நல்ல பிள்ளையா இரு, அப்பந்தான் நீ பழைக்க முடியும். அதுவும் சரிதான், இருந்தாலும் எனக்கு பழக்க தோஷத்துல பேச்சு இப்படி வந்துருது செல்வி, என்ன செய்ய? வேணா என் வீட்டுக்கு வா, எப்படி எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும்னு உனக்கு வகுப்பெடுத்து சொல்லித்தாரேன். அப்படியா செல்வி, சொல்லித்தாரியா? நல்லா சொல்லிக் கொடு, நாளையில இருந்து வந்துடட்டா? வந்துருமா, நான் வீட்டில் ஒரு 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் சும்மா தான் இருப்பேன். அந்த நேரத்துக்கு வந்துரு, சரியா? மாதம் 5000 ரூபா ஃபீஸு கொடுத்துரு. ஆத்தி, இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? பிறவு நான் வீட்டில் வேலையெல்லாம் போட்டுட்டு உனக்கு சும்மாவா பாடம் நடத்த முடியும்? என்னதுடி 5000 10,000ன்னு காதில் உழுது? அது ஒன்றும் இல்லைக்கா, ராதாக்கு ஒரு சின்ன டவுட்டான். ஏட்டி சும்மா இரு, சொல்லாத. அவளுக்கு என்ன டீ டவுட்டு? சொல்லாத செல்வி, இரு இப்போ எப்படி சமாளிக்கேன் பாரு. ஏட்டி சொல்லுங்க டீ, நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, இப்போ நம்ம பாட்டுக்கு இங்களுக்குள்ளே படுத்து கிடக்கோமே, திடீர்னு வேகமாக மழை பெஞ்சி புயல் வந்து நம்மளெல்லாம் அடிச்சுட்டு போய் எங்கனையாவது ஒரு ஆற்றுக்குள்ளே கொண்டு தள்ளிட்டுன்னு வச்சுக்கோங்களேன்,
நம்மளுக்கு 5000 தருவாங்களா 10,000 தருவாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. கொடுப்பாங்க டீ. செத்து போயிட்டா 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாங்க. உயிரோட இருந்து இழுத்துட்டு கிடந்தா ஒரு 50,000 கொடுப்பாங்க. இல்லையும் தலையெழுத்து. இந்த செல்விட்ட போய் சொன்னேன் பாரு, இவ இப்படி நம்மளை அசிங்கப்படுத்துதாளே. பாத்தியா, நீ ஃபீஸை பத்தி பேசுனது சொல்லவே இல்லை பாத்தியா, எப்படி சமாளிச்சேன் பாரு. ஆமாம்மா, ரொம்ப நல்லா சமாளிச்சேன். அடியே வாயை முடிக்கிட்டு பெசாட்டுக்கு தூங்குங்கட்டி. நீங்க தூங்குவீங்க, நான் உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் சலன்னு ஓலப்பாயில நாய் மோண்ட மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓலை பையில நாய் மோண்டு என்னைக்கு பாத்தீங்க நீங்க? இல்ல என்னைக்கு பாத்தீங்கன்னு கேட்க. அடியே குந்தாணி, காலையில வாங்கினதெல்லாம் காணலையோ? இப்ப மறுபடியும் வேணுமா? இல்ல சும்மா பொதுவா கேட்டேன். வாயை முடிக்கிட்டு பேசாம தூங்கு. ஏங்க அண்ணா பாருங்க, நம்ம பிள்ளை கூட்டத்துக்குள்ள நடுவுல படுத்து கிடக்கா பாருங்க. எப்படி தங்கமா வளர்த்த பிள்ளை, ஒத்த பிள்ளைன்னு மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு நான் அப்படி வளர்த்தேன். கடைசியில் இந்த பிள்ளை இப்படி ரோட்ல வந்து படுத்து கிடக்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டேன். நம்ம பிள்ளைக்கு வலது பக்கத்துல ஒரு அம்மா படுத்து கிடக்கல, அதான் அவங்க மாமியாரு. மாமியாரா? என் பிள்ளையை எப்படி பாத்துக்கிடுவாங்கன்னு தெரியலையே. எத்தை கால் ரொம்ப வலிக்குத்தே, இன்னைக்கு பூரா ரொம்ப நடந்துட்டோன்னு நினைக்கேன். ஐயோ கால் வலிக்காக்குமா, இரு அத்தை அமைக்கி விடுதே. ஐயோ வேண்டாம் தே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஐயோ அத்தை காலை விடுங்க, என்ன காலை போட்டு அமுக்கிட்டு இருக்கீங்க? ஏட்டி நீ தூங்கு, கால் வலிக்குன்னு சொன்னேன்ல, நான் அமைக்கி விடாம வேற யாரும் அமைக்கி விடுவா? கோமதி, நம்மளே தேடி தேடி கொண்டு பிள்ளையை கொடுத்திருந்தாலும் இப்படி ஒரு குடும்பத்துல கொடுத்துருக்க முடியாதுமா. மாமியார் மருமகளுக்கு கால் அமைக்கி விடுதாங்க, எப்படி பாத்துக்கிட்டுதாங்க பாரு. ஆமாங்க, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோம். நம்ம பிள்ளை அங்கே நல்லா தான் இருக்கா, நல்லா பார்த்துக்கிட்ட குடும்பத்துக்கு தான் போயிருக்கா. அத்தை பாட்டி, நீங்கள் கொஞ்ச நேரம் படுங்க, நான் அமுக்கி விடுதேன். ஐயோ லட்சுமி அக்கா, என்ன நீங்கள் அத்தை அமுக்கிறதுக்கே ஏசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேற வந்து கால் அமுக்குதேங்கீங்க. என்னட்டி இப்படி சொல்லுதே? நீ என் தங்கச்சி மாதிரி கால் வலிக்கிங்க, அதுக்குன்னு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? ஏக்கா எல்லாருக்கும் தானே கால் வலிக்கி. நாங்கள் செத்த உட்காந்து வந்தோம்ல, நீ தான் கொஞ்சம் கவலையாக இருந்த, ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருந்த பத்தியா, அதான் உனக்கு கால் ரொம்ப வலிச்சிட்டு. இரு அக்கா தடை விடுதேன். மாமியார் மட்டும் இல்லை, ஊருக்காரங்க கூட அவன் மேலே பாசமாக இருக்காங்க. பெத்தவங்களா இருந்துக்கிட்டு நம்ம தான் அவளை புரிஞ்சுக்கிடாம இருந்திருக்கோம். கல்யாணத்தை நம்ம நடத்தி வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னாலும் நம்மளாவது போய் பேசி கீசி மாப்பிள்ளையும் இவளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும். வந்து மாப்பிள்ளைய வீட்டோட வச்சுக்கிட்டு இவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா செஞ்சுருக்கணுங்க. பெசாட்டுக்கு நம்ம பிள்ளைகிட்ட போய் பேசிடுவோமா? வேண்டாங்க, இன்னைக்கு இவ வந்திருக்கான்னு தெரிஞ்சதுக்கே நிலையில்லாமல் நிற்கான். இன்னும் நம்ம வந்து பார்த்துட்டு போனோன்னு தெரிஞ்ச என்னெல்லாம் செய்வானோ. வேண்டாம், வீட்டுக்கு போயிடுவோம் வாங்க. பிள்ளை ரோட்ல படுத்து கிடக்காளே. இத்தனை வருஷமா எங்க இருந்தான்னு பார்க்காம தானே இருந்தோம், அதே மாதிரி இருப்போம் வாங்க. என்னக்கா இது, தூங்கி முழிச்சு எந்திரிச்சு பார்த்தா சிம்ரனை காணும், நெட்டச்சியை காணும், பொக்கவாய் தாத்தாவை காணும். 3 பேர் எங்க போயிட்டாங்க? பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாங்க, டீ எதுவும் குடிச்சிட்டு வர போயிருப்பாங்கன்னு நினைக்கேன். நேற்று சாயந்தரத்துல இருந்து டீ கிடைக்காம மனசு நாக்கு தள்ளிக்கிட்டு அலையுதா, என்னைய கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, நானும் வந்திருப்போம்ல. இவங்க மட்டும் நல்லா டீ குடிக்க போனாங்களாக்கோ. ஏட்டி எங்க போயிருக்காங்கன்னு உறுதியா தெரியல, டீ வரட்டும். பாத்ரூமுக்கு எங்கேயும் போயிருப்பாங்க. எங்க போனா என்ன, என்னை கூட்டிட்டு போக வேண்டியதானே? பாத்ரூமுக்கு போனாலும் உன்னை கூட்டிட்டு போகணுமா? பொக்கவாய் தாத்தா போயிருக்காரு. அந்த கிழவனாரை பத்தி யாரு கேட்டா? இவளுக்கு 2 பேர் போனாலுங்கல்ல, நம்மளையும் கூட்டு போயிருக்கலாம்ல. சரி, எப்படி இங்க தானே வரணும், வந்த உடனே கேளு. அவங்க திரும்பி வருவாங்கன்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்கியாக்கும். கார் இல்ல பாத்தியா, காரை தூக்கிட்டு சிம்ரன் ஊருக்கு கிளம்பிட்டா. அதான் நெட்டச்சியும் கூட போயிட்டான்னு நினைக்க. பொக்கவாய் தாத்தாவும் போயிட்டாரு, நம்ம மட்டும் இங்க கிடக்க வேண்டியதான். அவங்க நல்லா கொண்டு வந்து விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க திரும்பி வருவாங்கன்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்கியாக்கும். கார் இல்ல பாத்தியா, ராத்திரியோட ராத்திரி எஸ்கேப் ஆயிருக்காளுங்க. நம்மளெல்லாம் நல்லா கதை சொல்லி தூங்க வைன்னு உசுப்பேத்தி விட்டுட்டு நம்ம தூங்கணும்னு எல்லாம் கிளம்பி போயிருக்கு. அதுக்கு தான் இந்த கிழவனாரு தூங்காமே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காரு. நான் கூட நம்மளுக்கு காவலுக்கு தான் இருக்காரு போல, பரவாயில்லையேன்னு நினைச்சேன். அந்த மனுஷன் தூங்காம உட்காந்து இவளுக்கு கூட எஸ்கேப் ஆயிட்டாரு. ஏட்டி என்ன இப்படிலாம் பேசுதே? நெட்டச்சி அப்படிலாம் கிடையாது, சிம்ரனும் அப்படிலாம் கிடையாது, என் முருகேசனும் அப்படிலாம் கிடையாது. உங்க ஃப்ரெண்ட சொன்னோன்னு உங்களுக்கு கோவம் வரத்தானே செய்யும், அது நியாயம் தானே. கிளம்புங்க, எல்லாம் ஊரை பார்த்து போவோம். அங்க போய் பாருங்க, உங்க ஃப்ரெண்டு வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு பிறகு அவர் லட்சணம் உங்களுக்கு தெரியும். ராதா ஏன் இவ்வளவு ஓவரா பேசுதே? அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ராதா, சிம்ரனு, நெட்டச்சி, தாத்தா 3 பேருமே வந்து நல்லவங்க. அவங்க எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. சரியா? இப்படியே கூட்டிட்டு வந்து பாதியிலே கழுத்து அறுத்துட்டு ஓட மாட்டாங்க. 3 பேர் எங்க பக்கத்துல தான் எங்கனையாவது போயிருப்பாங்க.
நம்மளுக்கு டீ காப்பின்னு எதுவும் வாங்க தான் போயிருப்பாங்க. இப்போ வந்துருவாங்க பாரு. பாப்போம் பாப்போம், நீங்க சொல்லுறது நடக்கா நான் சொல்லுறது நடக்கான்னு பாப்போம். வாராகலான்னு பார்க்கத்தானே போறேன். இன்னும் அரை மணி நேரம் இங்க இருக்கணும். அவங்கெல்லாம் வரலைன்னா நம்ம பாட்டுக்கு ஊரை பார்த்து கிளம்பி போயிடணும். வந்துட்டோம். எங்களை தேடுனீங்களோ? இந்த வந்துட்டாங்கல்ல. தேடுனீங்களோ டீ? நீங்களாம் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் சொல்லாம கொள்ளாம போயிட்டோம். எங்க போனீங்க எல்லாரும்? அதுக்குள்ள இந்த ராதா நீங்களாம் ஓடி போயிட்டீங்க, ஊரை பார்த்து போயிட்டீங்கன்னு கதை விட ஆரம்பிச்சிட்டா. அவங்களுக்கு தான் வேற வேலையே இல்லையே. ராத்திரி பூரம் கொசு கடிச்சதுல மெண்டல் ஆயிட்டாங்க போல. ஆமா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு. பாத்தீங்களா, அவங்களே ஒத்துக்கிடுதாக. சரி, எல்லாரும் எங்க தான் போனீங்க? மாலாக்காவை கொண்டு அவங்க வீட்டில் சேர்த்து விட்டுறலான்னு நேற்று நம்ம பாட்டுக்கு கையை வீசிக்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா சோறு கிடையாது, காப்பி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ராத்திரி ஏதோ கிடச்சிதுன்னு கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். அதுக்குன்னு அப்படியே இன்றைக்கும் இருக்க முடியுமா? அதனால தான் காலையில் எந்திரிச்சு பல்லு தைக்கிறதுக்கு ப்ரெஸ்ஸிலேருந்து காலையில் சாப்பாடு உங்களுக்கெல்லாம் போடுறதுக்கு ஆளுக்கு ஒரு செட்டு துணி அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமாட்டி, நானே பல்லு தேய்க்க பிரஸ் வேணும்னு கேட்கணும்னு நினைச்சேன். பல்லெல்லாம் நாரி போய் கிடக்கு. இந்த பக்கத்துல இருக்கிறவளுகெல்லாம் கிட்ட வந்தாளுங்கன்னா வாய் கொமட்டிக்கிட்டு வருது. என் வாயெல்லாம் நல்லா சுத்தமா இருக்குமா, நல்ல மணக்கும். அடியே கிறுக்கச்சி, எல்லாரும் வாயும் காலையில இருந்துச்சா நாரத்தம் செய்யும். ஊத்த வாயை வச்சுக்கிட்டு பேச வந்துட்டா. போய் பல்ல தேய் போ. அதான் பிரஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல, தேய். செல்வி, நீங்க இவளுக்கு கூட சேர்ந்துக்கிட்டல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். ஏம்மா அவ கிடக்கா, நீங்க பிரஸ்ஸை கொண்டாங்கம்மா, பல்லு தேப்போம். காலையில் சாப்பிட எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டீங்களோ? ஆமாம், பக்கத்து ஊரில் போய் நல்ல ஹோட்டலில் நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாம் சாப்பிடுங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க யார் எது வேணாலும் எடுத்துக்கோங்கம்மா. எனக்கு எல்லாத்துலயும் ஒரு ஒரு பார்சல் கொடுத்துருங்க. நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு தெரியும், அதனால உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டேன். காப்பியும் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு குடிங்க. என்னதான் நம்மள கிண்டல் அடிச்சாலும் கழுவி கழுவி ஊத்துனாலும் இந்த பிள்ளைக்கு நம்ம மேல தனியே ஒரு பாசம் இருக்கு. அதனாலதான் ராதாக்கா சாப்பிடட்டும்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கா. சரி, எல்லாரும் பல்லு தேய்ங்க, சாப்பிடுவோம். வயிறு ரொம்ப பசிக்கி. சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே நடந்து போய் ஆற்றுல குளிக்க போவோம். சரியா? குளிச்சுட்டு எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கோங்க. எட்டி, சாப்பிட்டு குளிச்சு வச்சு இங்கேயே இருக்கணுமா? மாலை வீட்டுக்கு போக வேண்டாமா? குளிச்சுட்டு சுத்தபத்தமாக போங்க. இந்த ஊர்லயே டேரா போடுற மாதிரில இருக்கு. 10 நாள் ஆனாலும் இங்கே தான் டேரா. மாலாக்காவை அவங்க அம்மா அப்பா கூட சேர்த்து வைக்காம போகக்கூடாது. அலெக்சண்ணா என்ன பேச்சு பேசுதாரு? அவர்கிட்ட போய் நிற்க முடியுமா? இங்கே சேர்த்து வச்சா தான் அங்கே மாலாக்காவுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். வேலைக்கு போக விட மாட்டேக்காரு. வீட்டில் இருந்து ஏட்டிக்கு பூட்டி பேசிக்கிட்டே இருக்காரு. ஏதாட்டும் ஒன்று சொல்லி ஏசிக்கிட்டே இருக்காரு. பாவம் மாலாக்கா. அன்னைக்கெல்லாம் எப்படி அழுதாக? ஃபேன் போட்டதுக்கு என்னையாச்சும் ஏசியிருக்காரு. அந்த மனுஷன் அப்படிலாம் பேசக்கூடாது இனிமே. ஏட்டி, நீங்கள்லாம் எனக்காக வந்து இங்கே ரோட்டில் கடந்து இவ்வளோ கஷ்டப்படுதீங்களே, நான் இதுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறேன்? ஒன்றும் செய்ய வேண்டாம். போய் பல்ல தேய்ச்சிட்டு இட்லியை தின்னுங்க. வாங்க.